வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வினோ வயர் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து குட்டியாக டேப் கூட எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 கலர் வயர், ஸ்கேல், பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வெட்டிக்குவோம். வெட்டி இது 2 கிழிச்சிக்கணும். நான் கிழிச்சிட்டு காட்டுறேன். இப்போ 2 வயர் நான் வந்து கிழிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி ஒன்றா பின்னாமல் ஏற்ற இறக்கமாக வந்து இப்படி வச்சுக்குவோம். வச்சு இது 2ஆக மடக்கிக்கணும். அதே மாதிரி இன்னொரு டேப்பையும் 2ஆக மடக்கிக்குவோம். மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸ்கேல் எடுத்துக்குவோம். ஸ்கேலில் வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் வந்து அளவு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சா? எடுத்து வந்து இதை அப்படியே மடக்கணும். அதாவது இந்த கம்மியாக இருக்க பக்கம் நம்மளை பார்த்தோம், அதிகமாக இருக்க சைடு வந்து வெளி சைடும் இருக்கணும். நான் எல்லோ கலர் வயர் எடுத்திருக்கேன். இந்த வயர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கீழேருந்து மேலே எடுக்கணும். மறுபடியும் ஒரு சுற்றி இப்படி ஒரு கொஞ்சம் சொருகிற அளவு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 டேப்பையும் சேர்த்து ஒரு சுற்றணும். சுற்றியாச்சா? சுற்றிட்டு செகண்ட் வந்து இந்த ஒரு டேப்புக்கு இடையில விடணும். விட்டு அந்த லெஃப்ட் சைடு அந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்படி மேலே விட்டு எடுக்கணும். எடுத்து திருப்பி அடியில் கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வரணும். அப்போ வந்து இப்படி நல்லா டைட் பண்ணிக்கணும். செகண்ட் நாட்டு மறுபடியும் வந்து இந்த 2 டேப்பையும் வந்து ஒரு சுற்றணும். சுற்றிட்டு இதுக்கு இடையில வந்து 2க்கு இடையில இப்படி விடணும். விட்டு இந்த லெஃப்ட் சைடு இதுக்கு அடுத்து ஒரு கேப் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த நாட்டுக்கு பக்கத்தில், அது வழியாக மேலே எடுக்கணும். மேலே எடுத்துட்டு திருப்பி கீழேருந்து இப்படி வெளியில் இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டுட்டு வந்தால் இந்த மாதிரி வந்து நமக்கு முடிச்சு கிடைக்கும். பார்த்தீங்களா? மறுபடியும் 2ஐயும் சேர்த்து ஒரு சுற்றணும் இப்படி. அதுக்கப்புறம் இந்த 2 கேப் இருக்குல்ல, இந்த 2 கேப்பு கடையில் மறுபடியும் விடணும். விட்டு இந்த அடியிலேருந்து இந்த லெஃப்ட் சைடு ஒரு சைடில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் மறுபடியும் விட்டு இது மாதிரி எடுக்கணும். இதுதான் இதோட முடிச்சு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக கூட முடிகிற வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இது வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் பின்னிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே ஒரு 4 சுற்று இந்த டேப்பை வந்து இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இது அப்படியே இந்த நீளமாக அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த டேப் இப்படி வளைக்கணும். வளைச்சிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு அதுக்கு இடையில வந்து இதை விடணும். சிக்கு விழுகும், பார்த்து அப்பப்போ சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு முடிச்சு போட்டுட்டேன். அடுத்து பாருங்கள், இதுக்கு அடுத்த ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல, இதுக்கு அடுத்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அப்படியே விடணும். இதுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும். எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இந்த 2 கேப்புக்கு இடையில வந்து இந்த வயரை வந்து அடியில் கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு போய் இந்த சைடு இருக்குல்ல ஒரு கேப்பு, அந்த கேப் வழியாக வந்து மேலே எடுக்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே கொண்டு போய் இப்படி மேலே எடுக்கணும். எடுக்கும்போது நல்லா இப்படி முடிச்சு வந்து எல்லாத்துலேயும் வந்து டைட் பண்ணிக்கணும். எப்படி டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி டைட் பண்ணிக்கணும். நல்லா வந்து கட்டை விரலில் வந்து பிடிச்சிக்கணும். இதே மாதிரி தான்
இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ரவுண்டாக நம்ம பின்னிட்டு வரணும். இடையில இந்த டேப்பை தீருது இல்லைங்களா, தீர்றப்ப வந்து இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். நான் முடிச்சிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக அடி. ஒரு 4 லைனை பின்னியிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, வயர் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த கேப்புக்கு இடையில வந்து இப்படி வயரை சொருகி வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்படி தான் தீர நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இந்த 2 நாட் போட்டுட்டு சொல்கிறேன். 4 லைன் முடிச்சிட்டேன். இதை சொருகிட்டு அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு இப்படி கிராஸாக வெட்டிக்கணும், வயரை வெட்டிட்டு இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் வந்து அப்படியே நம்ம சொருகி விட்டுறணும். இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அடியில் பக்கத்தில், இது வந்து அடியிலேருந்து இந்த வயர் மேலே எடுக்கணும். மேலே எடுத்து இந்த சைடில் முடித்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சொருகிக்கணும். சொருகியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த லைன். இந்த 2 வயருக்கு சேர்த்துக்கணும், இந்த 2 வயருக்கு இடையில விடணும், இந்த சைடில் எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு முடிச்சு போடும்போது வந்து கொஞ்சம் கவனமாக பின்னணும், இல்லைன்னா வயர் வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த இடத்துல அடுத்த இதில் வந்து பின்னக்கூடாது, ஏன்னா ரொம்ப கேப் விழுகுது இல்லைங்களா, அதனால் வந்து இதே ஹோல்லே வந்து இன்னொரு நாட் போட்டுக்குவோம். போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே இந்த மூலையில் வரும்போது 2 முடிச்சு வந்து ஒவ்வொரு லைனுக்கு வந்து சேர்த்து வரும். அதான் அது அகலமாக இருக்கான அர்த்தம். இப்போ அடுத்தடுத்து நான் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு நான் காட்டுறேன். டோட்டல் நான் வந்து 12 லைன் பின்னியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு அகலம் வேணும்னாலும் நீங்கள் வந்து கூட்டிக்கிட்டே போகலாம். நான் வந்து சின்ன கூடியாக பின்னணும் அப்படின்றதுக்காக வந்து இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இந்த எண்டில் வந்ததும் வந்து அப்படி அப்படியே வயரை குறைச்சிட்டேன். 4 வயரும் ஃபுல்லாக சொருக முடியாது இல்லைங்களா, இங்கே வந்து ஷார்ப்பாக வந்து வெட்டிக்கங்க. வெட்டிட்டு இது இந்த லைன்லேருந்து அப்படியே சொருகி விட்டுறலாம், இந்த 2 வயரும் மட்டும். நான் சொருகி முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக சொருகி இதில் வந்து மீதி இருந்த வயரை சுற்றி நான் வந்து சொருகிட்டேன். சொருகி இப்படி கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், அடி பேஸ் முடிஞ்சு. இது வந்து எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். 7 இருக்குது நீளம். அகலம் வந்து 4.5 இருக்குது. போதும் ஒரு கோயிலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு. இதோட வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.